தேசம். நம்ம ஊர்ல திருடு போன நகை பணம்லாம் கிடைச்சாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிட்டு வர சொன்னாரு. ஒரு டிஸ்பிளே இருக்குதான், இப்ப கிடைச்சிக்கிற நகையெல்லாம் பொதுமக்கள் முன்னாடி வைக்கிறாங்களாம். அவங்கவுங்க நகைய அவங்கவுங்க அடையாளம் கட்ட சொன்னாரு. சரியா இருக்கான்னு பாத்துங்க ஐயா. பேர் என்னையா? துரைசாமி. துரைசாமி. கோபால், என்னடா உங்க வீட்டுல காணாம போன பொருள்லாம் கிடைச்சிருச்சா? இல்லடா, எங்க வீட்டுல வெறும் இந்த சூட்கேஸ் மட்டும் தான் காணாம போச்சு. அப்படியா? அதுல என்ன இருக்கு? இல்ல, வெறும் பேப்பர்ஸ் தான்டா இருக்கு. பேப்பர்ஸா? டேய், சர்டிபிகேட்ஸ் தான் இருக்க போறா. அப்புறம் என்ன மாதிரி ஆயிட போகுது, செக்அப் பண்ணிக்கோ. டேய் சண்முகம், உன் டிகிரி சர்டிபிகேட்ரா காணாம போச்சு. அதுரா இது. ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? நீ மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தியாடா? எங்க அப்பா அதையே சொல்லி சொல்லி காட்டுறாரா? அதுக்கு இப்படி அட பண்றது? நீ நீ ஏதோ உத்தரவு கேட்கணும்னு சொன்னியே, சட்டு புட்டுன்னு கேளு. உன் சாமி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ரத்னா, ரீனா, எப்படியா சொல்லாம கொல்லாம வருவீங்க? ரீனா தான் கோயில பார்க்கணும்னு சொன்னா. சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி வாங்க சீக்கிரம். ஐய், ஏதோ உத்தரவு கேட்கணும்னு சொன்னியே. சரி சரி, நீ கேட்டுட்டு வா. ராஜேந்திரன், அங்கேயே இரு, நான் வந்துட்டேன். ரத்னா வரலையா? அவ பூசாரி ஐயாவோட வரேன்னு சொல்லிட்டா. நீ யாரையாவது விரும்புறியா? ஆமா. பூக்கட்டி தானே கேட்கணும், கேட்டுடுவோம். உட்காரு தாயி. ஏன் தாயி, உத்தரவு கிடைக்கலையா? ஆமா, பூ கேட்டேன், விபூதி வந்திருக்கு. அப்போ அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எங்க ஊர்ல ரொம்ப நாளா விட தெரியாம ஒரு விடுகதை இருக்கு, அது வேணா சொல்லட்டா? விட தெரியாததா? சரி சொல்லு. உண்மைக்கு பிரதானம் மைதுனத்தின் விதானம், நிதானமாய் யோசிக்க விடையோ இரண்டு, சூதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. ஏய் இரு இரு, இன்னொரு தடவை சொல்லு, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. உண்மைக்கு பிரதானம். ஊன்மை. ஊன்மைனா சதையால் ஆகிய உடம்பு. அடுத்த லைன். மைதுனத்தின் விதானம். மைதுனம்னா காதல், காமம், செக்ஸ். சரி. நிதானமாய் யோசிக்க விடையோ இரண்டு. நிதானமாய் யோசிக்க விடையோ ரெண்டு. ஓகே. சூதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. சூதானமாய்னா ஜாக்கிரதை, சேர்த்தால். ஏய் ராஜேந்திரன், இதுக்கு அர்த்தம் ரொம்ப தப்பா வருதே.
இது நீயே போடுற விடுகதையா? ஐயோ நான் இல்லைங்க, இது வந்து என் பேச்சி பாட்டி என் கிட்ட சொன்ன விடுகதை. கவலைப்படாத, ஓ ரத்தன கல்லு உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுடா. ஆமா, இப்படித்தான் சொல்றியே தவிர இந்த இடத்துல இருக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறிய. நான் என்ன அந்த ஆன முடியா மாதிரி பேராசை பிடிச்ச அலையிறேன். பொன்பானை எனக்கு கிடைக்கணும், நான் குபேரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா உன்னை தேடி வர்றேன் இல்லையே. அந்த ரத்தனக்கல்லு என் பாட்ட சொத்து, ஏன் போராத வேலை அதை ஊரை விட்டு ஊரு போய் அந்த பேச்சு கை விட்டு அடமான வைக்க வேண்டியதா போச்சு. அவளும் அதை பொன்பானையில போட்டு யாருக்குமே கிடைக்காதபடி பண்ணிட்டு போயிட்டா. கும்பிட்டுக்கிறாத்தா, இப்பதான் நீ வருவேன்னு சொன்னேன், வந்துட்டான் பாத்தியா? பொன் பானை எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீ அந்த பொன் பானைய மறக்கணும். ஆத்தா என்ன சொல்ற ஆத்தா? ஆமாண்ணே, அது மட்டும் இல்ல, கருப்புக்கு எதிரா நீ நினைக்க ஆரம்பிச்சிருக்க, அந்த நினைப்பையும் மாத்திக்கணும். யாராவ பொன் பானைய தேடி மைக்காரி கிட்ட போனவன் நீயா சொல்றியா இல்ல நானே முக்கட்டுமா? நான் தான் சுவாமி. இதானா இந்த மண்ணை மறந்து பொண்ணை தேடி அலைஞ்ச? உன் வம்சத்துக்கே பொன்னாசை கூடாதுன்னு நான் படிச்சு சொல்லியும் நீ கேட்கல. இனி நீ பொன்னாசைய பிடிச்ச உன் தலை இந்த மண்ணில உருளும்டா, இந்த மண்ணில உருளும். சாமி அப்படிலாம் செய்திடாதீங்க சாமி. இனிமே என் புருஷ பொன்பானை தேடி எங்கேயும் அலைய மாட்டார் சாமி. படிய மவள தலைய மன்னிச்சிடலாம், ஆனா வாழ மன்னிக்க முடியாது தாயி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கலையே சாமி. நல்ல நல்ல சொல்லு இருக்க நாராச சொல்லு எடுத்து சின்ன புள்ள உறுத்திய என்ன நம்பி இருக்கிற சிறுக்கிய கிள்ளி பார்க்கலாமா உன் மவன்? அறிவு இருக்கா உனக்கு? கண்ணு உனக்கு முன்னாடி இருக்கா புடனையில இருக்கா? சரி நினைப்பா ஈன உண்ட. தம்பி தம்பி தம்பி, என் மகளை மன்னிச்சிருக்க தம்பி. அவன் செஞ்ச தப்புக்கு ஊரில் இருந்து கோவிலுக்கு வர வழிய 7 நாளைக்கு கூட்டி சுத்தம் பண்ணணும், சாணி அள்ளணும். இதுதான் அவனுக்கு தர தண்டனை. இப்படி வேகமா வந்துட்டா ஆச்சா, சாமி கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு என்ன? ஆமா ராஜேந்திரன், அப்படி தண்டனை கொடுக்கற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணிட்ட? போதும் ரீனா, நீயும் ஏதாவது பேசி வம்ப விலைக்கு வாங்காத. எங்க குடும்பம் பண்ற பாடு போதும். முதல்ல இப்படி பயந்து சாவறத நிறுத்து. ராஜேந்திரன், நீ அந்த தண்டனை ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ராசு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, பா போலாம். நில்லு ராஜேந்திரன், இதுல ஏதோ சதி இருக்கு. அந்த பூசாரி உங்க குடும்பத்தையே நல்லா ஆட்டி வைக்கிறான். கேட்டா சாமி பூதன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான், அவ்வளவுதான். வேண்டாம் ராசு, வா போலாம். என்ன ரத்னா, படிச்ச நீயே இப்படி பயந்தா எப்படி? ப்ளீஸ் ரீனா, இது எங்க குடும்ப விஷயம், நீ இதுல தலையிடாத. வா ராசு. ரைட் ரத்னா, நான் கிளம்புறேன். எனக்கு தான் இங்க எந்த வேலையும் இல்லையே, இனிமே நான் இங்க எதுக்காக இருக்கணும்? ரீனா, நான் சொல்றது கேளு, அது ஆபத்தான இடம். ஹெல்ப்! ஹெல்ப் மீ! ஹெல்ப்! ரீனா! நோ நோ நோ! அம்மா அம்மா ஐயா, ஒரு பொண்ணு பள்ளத்துல விழுந்துட்டா, காப்பாத்தணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க. ராஜேந்திரா நில்லு. எதிரியா இருந்தாலும் உதவுறதா இந்த பிரம்மனோட வழக்கம். சொல்ல சொல்ல கேட்காம போனியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? யார் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. நான் அதெல்லாம் இருக்கட்டும், எழுந்துட்டு போலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் அத்தை. கரெக்ட்.
உங்க அத்தை இல்ல? இனிமே அந்த காட்டு பக்கம்லாம் போகாதம்மா. எங்க கிளம்பிட்டீங்க? வேண்டாங்க. இதுக்கு முந்தையெல்லாம் அந்த பொன்பானை தேடி நீங்க வெளியே போனப்ப நான் தடுத்திருக்கேனா? இப்ப வேண்டாங்க. தெரியும் நீ என்ன சொல்ல வர்றேங்கிறது. அந்த பொன்பானைகளை தேடி அலையிறது நான் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக இல்ல. ஒரு காலத்துல நான் திருடன் தான், ஆனா இன்னைக்கு நான் திருந்தி வாழ்றேன். என் கையால திருடின பொருளை எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா புள்ள? அதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி மண்வெட்டையும் கையுமா அலையிறது நல்லா இருக்கு. பேசாம அந்த கருப்பு கிட்ட விட்டுருங்க, அது பாத்துக்கும். சிவகாமி, உங்க அண்ணன் இந்த ஊர்ல உட்காத்தி வச்சிருக்கிறதே அந்த பொன்பானைக்கு தான். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இந்த ஜில்லா விட்டு அவ எப்போ ஓடி போயிருப்பாண்டி. விடமாட்டேன், அது அவன் கையில கிடைக்க விடமாட்டேன். என்னங்க? ஏய் ஆமா, நீ என்ன சடனா வந்து குதிச்சிருக்க? I didn't expect this yaar. நீ போலியா, இங்கே இருக்க? இந்த கேள்விக்கு நான் உண்மையை சொல்லட்டுமா இல்ல போய் சொல்லட்டுமா? ரெண்டையும் தான் சொல்ல. ஓகே, as a writer எனக்கு இங்க இன்ட்ரெஸ்டிங்கான பல கதை இருக்கு, அதனால போல. இதுதான் உண்மை. ஆனா அதை காரணமா காட்ட முடியாது இல்லையா? சோ நேத்து நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதை வச்சு இங்கே தங்கிட்டேன். Now I'm disabled, so nobody can throw me out. அது சரி, ரத்னா ஏதோ கோவில்ல பூக்கட்டி சாஃப்டா. ரத்னா ஏதோ கோவில்ல பூக்கட்டி பார்க்கணும்னு சொன்னாலே கருப்பசாமி பர்மிட் பண்ணிருச்சா? இருந்தா தானே பர்மிட் பண்றதுக்கு. ரபிஷ். என்ன சொல்ற நீ? பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கையை வேற என்னன்னு சொல்றது? இல்ல, கரெக்டா சொல்லு, என்ன நடந்துச்சு? பூ கட்டி பார்த்ததுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. என்ன? அவளுக்கு உத்தரவு தராம விட்ட சாமி, நீ கேட்டா என்ன பண்ணுதுன்னு பாக்கலாமா? மீன் என்னையும் பூ கட்டி போட்டு பாருன்னு சொல்றியா? யா, why not? இங்க எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. மிரக்கல் மாதிரி விஷயங்கள் நடக்குது. ரிலிஜியஸ் மேட்டர், சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ கவர்மெண்ட்டும் எந்த ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்க. பட் ஒன் திங் அரவிந்த், இங்க எதுவுமே அநியாயமா நடக்கல. நான் பார்த்த வரைக்கும் செஞ்ச தப்புக்கு தண்டனை மாதிரி தான் எல்லா கொலைகளும் நடக்குது. அப்படியே நினைக்கிற? எஸ், கருப்பண்ணசாமி இஸ் a ராபின்ஹுட். ஏழை பங்காளன், கண்ணுக்கு தெரியாத போலீஸ். நினைச்ச காரியம் நிறைவேறணும்னு கருப்ப வேண்டிக்கிட்டு இதுல ஒண்ணு எடுப்பா. என்ன வரணும்னு நினைச்ச? குங்குமம் வரணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க தம்பி. நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்கன்னு தெரியும் ரத்னா. உங்க குலதெய்வம் கருப்பசாமி எனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, போன வீக்கெண்ட் உங்க ஊருக்கு போயிருந்தேன். அந்த கருப்பசாமி கோயிலுக்கும் போயிருந்தேன். அங்க போய் ரத்னாவை நான் காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையேன்னு உங்களை மாதிரியே அந்த சாமிகிட்ட 3 தடவை பூ கட்டி பார்த்தேன். ஒரு தடவை இல்லை, 3 தடவை. 3 தடவையும் எனக்கு மட்டும் நோ அப்ஜெக்ஷன். போய் நான் நம்ப மாட்டேன். நம்ம 2 பேருமே விதிவிலக்கு தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. குடும்பத்தை பத்தி எதுக்கு பேசுவானே? ஏய், கூத்து கூட பார்க்க விடாம எதுக்கா இப்படி இழுத்துட்டு வர? அக்கா, இந்த விஷயத்தை வீட்ல சொல்ல மாட்டேன். ஆமா, நீ எந்த தைரியத்துல காதலிக்கிற? ஆமாக்கா, அந்த கருப்புக்கு தெரிஞ்சிட்டோம்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கருப்பு நேர்ல வந்தா நீ துணிச்சு உன் காதல் அதுகிட்ட சொல்லுவியா? சொல்வேனே. நான் அந்த கருப்பை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டுபிடிச்சத உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீ அதுகிட்ட சொல்றியா? அப்போ கருப்போட மர்மங்களை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்கீங்களா? அப்படிதான் வச்சுக்க. யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் நினைச்சேன். அக்கா, நான் நிஜமா சொல்றேன், கருப்புங்கிறது உண்மையானது, சத்தியமான சாமி. நாம நம்பி கூப்பிட்டா வந்து நிக்கும். எங்க கூப்பிடு, வருதான்னு பாப்போம். என்னக்கா இது? நான் அப்படி சொன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? நான் கூப்பிட்ட உடனே கருப்பு வந்து நிக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஸ்டூபிட். கடவுள் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பாக்குறது இல்லம்மா. நான் அப்படி சொல்லல. என்ன? அது சோதிச்சா பிடிக்காதுக்கா. ஆனா சோதிக்கலன்னா எனக்கு பிடிக்காதே. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாரும் இருக்குன்னு சொல்ற ஒரு சாமியை தானே நான் பாக்கணுங்கிறேன். இதுல என்ன தப்பு? இருந்தா வரட்டுமே.
சாமிக்கா சாமிக்கா உளுந்து கும்பிடுக்கா. ஐயா கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? கலி புருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தர்மம் நிலைக்கும். ஓம் ரீம் க்ளீம் ரீம் க்ளீம் ஓம் ஜெய் பகவதே. கீழே என்ன பூஜை நடக்குது? செத்து போனவங்களுக்காக பண்ற பூஜைக்கா. தெரிசமா? இல்லக்கா, யாராவது நிராசையா செத்து போய் ஆவியா அலைவாங்களே அவங்களுக்கு பண்ற பூஜை சாந்தி பூஜை. சாந்தி பூஜையா? யார் உங்க வீட்டுல நிராசையா செத்து இப்ப பேய அலையறாங்க? எங்க பாட்டி தான்க்கா. கருப்பு எங்க பாட்டியை கொண்டுச்சா அந்த பணத்தை கொண்டு போய் பந்திப்பாறையில போட சொன்னுச்சு. ஆனா அதை எங்க காசு தோப்பு பங்களாலே புதைச்சிட்டோம். அதான் இப்ப பேய அலையுது. ಈ ಚೆಪ್ಪು ತಗಡನೆ ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ വെച്ച് പുതയ്ക്കണം. പിന്നെ ഈ സാരി വള പൂ പഴം ആ സമാധിയിൽ വെച്ച് പൂജിച്ച് തിരിഞ്ഞു നോക്കാണ് വരണം. திரும்பி பார்க்காம நட. ஒரு லட்சம் 1,10,000 1,10,000 1,10,000 1,25,000 1,25,000 1,25,000 1,30,000 1,33,000 2 லட்சம். பிரம்மனுக்கும் அந்த செட்டியாருக்கும் என்ன தொடர்பு? தெரியல ரீனா. பிரம்மன் உங்க மாமா தானே? உங்க குடும்பத்துக்கு எதிரா அந்த செட்டியாரோட ஏன் கூட்டு சேர்ந்திருக்காரு? தெரியல ரீனா, சத்தியமா எனக்கு தெரியாது. அட போயா, உனக்கு என்னதான் தெரியும்?
ம்